யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது முன்ன சொல்லப்பட்டது என்னன்னா ஒரு 3.25 நாழிகை, அதாவது நம்ம கணக்குல 1.5 மணி நேரம் ஒரு நாழிகை அப்படின்னு ஒரு முகூர்த்தம்னு சொல்லுவோம். இப்போ இன்னைய காலகட்டத்தில் ஒரு 2.5 நாழிகை, அதாவது 1 மணி நேரம் இருந்தா கூட முகூர்த்தம் அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். ஏன் இந்த முகூர்த்தத்தை பத்திய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணத்துக்காக ஒருத்தர் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகும்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 9 to 10 அப்படின்னு ஒரு முகூர்த்த காலம் கொடுத்துருந்தேன். அவர் திரும்ப என்ன கேட்டார் அப்படின்னா, சார் வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா 9 to 10 சனி ஹோரையாக வருமே, அந்த சனி ஹோரையில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். ஹோரைகளை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது இந்த மாதிரி ஒரு பாதி எடுத்துக்கிட்டு இதில் இருந்து தான் நம்ம ஹோரையை எடுக்கிறோம். ஓகே, வெள்ளிக்கிழமை அவர் சொன்னது என்னென்னா, காலையில் 6 to 7 சுக்கிர ஹோரையாக இருக்கும், 7 to 8 புதன் ஹோரை, 8 to 9 சந்திர ஹோரை, 9லேருந்து 10 வரைக்கும் சனி ஹோரை வரும். இந்த சனி ஹோரையில் நம்ம கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. பொதுவாக ஒரு நாளினுடைய காலம், அதாவது ஒரு சுப நாட்களுடைய காலத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல நாள் அல்லது ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு கூட கிடைக்காது அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குமே தோஷமற்ற காலமே கிடையாது அப்படிங்கிறது தான் ரூல். ஏன்னா காலபுருஷனுடைய சக்தி அளவிட முடியாதது. எப்போதுமே அவர் குணங்களுடனும் தோஷத்துங்களுடனும் தான் ஒரு நாளினுடைய அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கார். சுப முகூர்த்தம் அப்படின்னு எடுக்கும்போது எல்லா முகூர்த்தங்களிலும் ஏதோ ஒரு தோஷங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ முகூர்த்த விதானம் அல்லது கால விதான பద్ధதி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல நேரம் எடுக்கிறதுங்கிறது ரொம்பவும் கடினமான ஒரு விஷயம். ஏன்னா தோஷமே இல்லாமல் ஒரு நாள் கிடைக்கிறது கஷ்டம். அதில் நம்ம தோஷங்கள் குறைவாகவும் குணங்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய நாளை எடுக்கணும்னு தான் போட்டிருக்கு. பொதுவாக முகூர்த்தங்களுக்கு என்ன பார்க்குறோம்? திதி, வாரம், நட்சத்திரம், யோகம் அண்ட் லக்னம். ஏன்னா லக்னம் தான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே முக்கியமான ஒரு அமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா லக்னத்தில் சுபகிரக பார்வை, லக்னத்துக்கு சுபகிரக சேர்க்கை, அதனுடைய 7ஆம் இடம். பொதுவாக திருமணம் அப்படின்னு சொன்னால் 7ஆம் வீடு சுத்தமாக இருக்கிறது, 12ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பஞ்சாங்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா முகூர்த்தங்கள் அப்படின்னா ஒரு 21 விதமான விஷயங்களை அதில் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்படி அவாய்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு முகூர்த்தம் கிடைக்கிறது கஷ்டம். சில பேர் வளர்பிறையாக வேணும்னு கேட்பாங்க. ஸோ வளர்பிறை தேய்பிறையை விடவும் லக்னங்கள், திதிகள் அண்டு நட்சத்திரங்கள் இது ஒரு நல்ல அமைப்பில் கொடுக்கணும். ஏன்னா முகூர்த்தம் என்பது லக்ன பலத்தில் இயங்கக்கூடியது. ஒரு சுப விஷயம் நடக்கணும் அப்படின்னா அவங்களுடைய தாராபலம், சந்திரபலம் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க ஜாதகத்துக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக இருக்கணும், சுப நாளாக இருக்கணும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல நாள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹோரைகள் எதுக்காக பார்க்கப்பட்டது? முகூர்த்தங்கள் எதுக்காக பார்க்கப்பட்டது? முகூர்த்தம் ஒரு செயலினுடைய அமைப்புகள் ஒழுங்காக நடந்து முடியணும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏற்கனவே தீர்மானமான ஒரு செயல், ஏற்கனவே தீர்மானமான ஒரு செயலுக்கு நம்ம லக்னத்தை பார்க்கணும், திதி நட்சத்திர யோகங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். தீர்மானம் இல்லாத செயல்கள், திடீர்னு ஒருத்தர்கிட்ட போய் பேசணும், ஒரு எமர்ஜென்சியாக ஒரு பேங்க்குக்கு போகிறோம், ஒரு ஒர்க்குக்கு போகிறோம், அல்லது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கணும் ஒரு நாளில் அப்படின்னா அது முகூர்த்த நாளாக இருக்காது. ஆனால் அந்த நாளில் ஒரு செயல் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது அப்போ நம்ம ஹோரையை பார்க்குறோம். அப்போ நிச்சயமற்ற ஒரு நாளில் ஒரு செயல் நடந்து முடியறதுக்கு தான் நம்ம ஹோரையை பார்க்குறோம். ஆனால் ஒரு நல்ல சுப நாட்கள், சுப நிகழ்ச்சிகள் அல்லது சுப லக்னங்கள் கிடைக்கும்போது நாம் அதுக்கு ஹோரையை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. முகூர்த்தங்களுக்கு லக்னமே பிரதானம், லக்னம் தான் பலமும் கூட. ஸோ சுப விஷயங்களுக்கு லக்னத்தை பார்க்கலாம், நிச்சயமற்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹோரையை பார்க்கணும். நீங்கள் இது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. திருமண முகூர்த்தங்களுக்கு நல்ல முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஹோரை இதுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.